ஒரு புலிப்படையின் தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களை உரையாற்றுமாறு கேட்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருந்தா முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன முதல்ல அழைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முதன்முறையாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய எனது அருமைய சகோதரர் என்னை வரவேற்று எனக்கு சாதனையெல்லாம் கொடுத்த சென்னையுடைய என்னுடைய சகோதரி சென்னையுடைய பிரியாவர்களுக்கு அதையும் கருணை அறிவிக்கக்கூடிய அருமை தம்பி ரவி மோகன் அவர்கள், அதே மாதிரி தெரியாது. போன் பண்ணாவே முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு, பட் சொல்லும்போது எனக்கு சந்தேகம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மாவட்டத்துல இருந்தாலும் என்னுடைய தருணத்துல சந்திச்சது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தைரியமான அமைச்சர் சேகர் பாபுக்கு இது வழக்கமான ஒரு சமுதாயமான ஒரு வேலையாக பார்க்கலாம். எனக்கு தோன்றதை பேசலாம். வழக்கமாகவே பேச தெரியாது, மனசுல பேசுவேன். கொஞ்சம் கோபமா பேசுறதுனால எனக்கு பேர் வந்து ஆங்கிரி ஸ்பீக்கர். கோபமாவே பேசுறேன், கோபமாவே பேசுறேன். ஏன்னா அவ்வளவு கோபமா நீங்க நடந்துட்டு பிரச்சனை. நீங்க சரியா நான் எனக்கு கோபமா இருக்கு. அதனால நான் இந்த சென்னைக்கு 1987 வந்தேன். இங்க இருக்கிற மவுண்ட் பாட்டத்தில் இருக்கிற திருப்பூர் ராஜ்ல ரொம்ப வேலை செஞ்சுட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு. அப்ப இந்த வடம் சேவை இல்லை, இது உங்களுக்கு தெரியும், எப்போதுமே ரொம்ப ஃபோர்ஸாவே இருக்கும். தக 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 தகனே இருக்கும் இந்த பகுதி. அப்படிதான். ஆனா அந்த பகுதியில அந்த காலகட்டத்திலே ரொம்ப இதே மாதிரி கிராண்டாகவே நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாவே நடக்கிற ஒரு பேர் அப்ப அடிப்படும். அந்த பேர் இதே பேர். அப்போ நீங்க இங்க கட்சியில அப்பெல்லாம் நான் இன்னைக்குத்தான் சொல்றேன். பல முறை பல இடங்கள்ல சட்டமன்றத்துல பார்த்துருக்கோம், பேசிருக்கோம். என்னுடைய உறவினர்கள்லாம் அது ரொம்ப நெருங்கிய இருந்தது. அவங்க எல்லாரும் கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அவங்க சொன்னது அந்த காலகட்டங்களில் இந்த சேகர் பாபுன்றவர் நடத்துற ஏதாவது ஒரு மீட்டிங்ல நமக்கு ஒரு பாட்டு கச்சேரி வாய்ப்பு கிடைக்காதா மத வச்சு அடிச்சு பிடிச்சு வந்துடலாமே அப்படின்னு நான் ஏங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு. அப்பேற்பட்ட அடியனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இப்படி அந்த ஆளுக்கு நிறைவேற்றார்கள். அதனால ஒரு வள்ளுவன் சொல்லும் குரல் தான், தெய்வத்தால் ஆகா என்னும் முயற்சிகள் தெய்வத்தை கூடியது. அந்த குரலுக்கு எழுத்துக்களாக நான் பார்த்த சில பேர்களில் ஒருவரும் இங்கே இருக்கக்கூடிய எனது அருமையை சகோதரர் இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்று பார்த்தீங்கன்னா மனிதநேய திருவிழா. இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. மனிதநேய திருவிழா என்பது ஒரு மனிதநேய மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட 72 ஆண்டு காலம், 72 வயசு
பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு 75. தலைவனுக்கு தளபதிக்கு வயது 72. 3 வயசு, இவ்வளவுதான் வித்தியாசம். தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு.க. ஸ்டாலின். ஒரிஜினல் தளபதி. ஏன்னா என்னால சொல்ல முடியும், எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் இதே நந்தனம் கலைக்கல்லூரியில படித்த பொழுது, அன்றைக்கு மாணவர் பேரவையுடைய விழாவை நடத்திய பொழுது, அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் காரில் ஒரு பிஎட் காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கு இருந்து என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நான் அப்போ ஒரு 1000-2000 நாளா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு. நான் லைலா காலேஜ்ல படிச்சா அது ஒரு மேட்ரு இல்லை. ஆட்சி காலேஜ்ல படிச்சா அதெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட நமக்கு பெரிய காசு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துறான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்சிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சுக்கிட்டாரு, கொளுத்த விடாம. அப்படியே நான் பின்னாடி அப்ப டிசி கொடுத்ததுதான். அதோட அதுக்கப்புறம் நான் இங்க சுத்திட்டு மறுபடியும் மாநில கல்லூரியில போய் மறுபடியும் ரீஜாயின் பண்ணேன். அதனால எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே சந்திச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், டிராவல் பண்ணியிருக்கிறோம். அதையும் கடந்து முதன்முறையாக 91 1000 விளக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன். அப்பதான் ராஜீவ் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம். இதே போல காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும். அந்த விழாவுக்கு எதிரில்தான் சந்தில உள்ள போகும்போதுதான் கண்ணில் சரசரன்னு இருந்து இருக்கல. ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரியான போன் எல்லாம் எனக்கு கிடையாது. அதற்கு பிறகுதான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு வரணும். ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர், ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் சொல்கிறேன். ஃபார்மாலிட்டி, ஒரு நடிப்புக்காக, பகட்டுக்காக, அரசியலுக்காக பழகுவர் அல்ல. அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதினானே ஒரு குறள், பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் மூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான். இருக்கக்கூடியதை பகிர்ந்து வழங்கு, பகுத்து கொடு, வறியவனுக்கு எளியவனுக்கு நீ பகிர்ந்து கொடு. பகிர்ந்து கொடுத்து அந்த வறியவனை எளியவனை மகிழ்ச்சி கடலிலே அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணர்வு என்பதுதான் என்னுடைய உள்ளர்த்தம். இருப்பதை பகிர்ந்து வழங்கு. அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையில் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவர் இன்றைக்கு இருக்கிறார் இந்த இந்தியாவில் என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை நான் சொல்றேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள், ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள். நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர்களுடைய காலை உணவு திட்டம் ஒன்று, இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் 2, ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடனுதவி. இன்றைக்கு நேற்று அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 1000 வீடுகளை பட்டியல் மக்களுக்கு கட்டி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்து அண்ணன் அம்பேத்கருடைய உசாமியை காத்த ஒருவரின் நிலையில் அமர்த்தி அந்த நட்டாயத்தை செய்த புகழ்மைமிக்க ஒரு முதல்வராக இன்றைக்கு இருக்கிறார். இந்த 3 திட்டங்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை தான் அச்சு பிசராமல், இந்த திட்டத்தை தான் லேபர் பார்ட்டி
பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுடைய கட்சி, லண்டனிலே பிரிட்டனிலே இருக்கக்கூடிய, பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த 3 மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு ஆதாரம் தேவை. நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி 8 ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்து 11ஆம் ஆண்டு அடைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபியுடைய தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடியவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அன்றைய நாளிலே இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் இருந்து 3 சிந்தனைகள் இந்த உலகத்தையே தன்னுடைய காலனிக்கு அறிவித்திருக்கின்ற அந்த புத்தாளர் சமூகத்தையே சேகரித்து வைத்த ஒரு பொருளை என்பதுதான் என்னுடைய கருத்து. மனித நேயம் என்ன சொல்லுகிறது? திருமூலர் என்ன சொல்லுகிறார்? அன்பே தெய்வம் என்று சொல்லுகிறார். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வலியவர்களுக்கு, எளியவர்களுக்கு கருணையை கொடு, பாசத்தை கொடு, உணவு அளி, அவர்களை நேசி என்று சொல்லுகிறது. அதுவும் அன்பைத்தான் போதிக்கிறது. நான் உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பை நீ பிறரிடத்திலே காட்டு என்று சொல்லுவது ஜீசஸ் அவருடைய பைபிள் சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களில் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான். இந்த 3 மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தமிழர்கள் கலைஞருடைய மகனாக பிறந்து நமது மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ திட்டங்கள், அரசு திட்டங்கள் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள். அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே, வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது, பசியை அறியாதவனுக்கு குடிசையப்பம் வருவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது. ஆனால் என்னை போல் உங்களை போல் அடிவயத்திலே விழுந்து அழுத்திலே சோத்திற்கு வழியில்லாமல் உள்ள உதவியில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இடமில்லாமல் ஆகின்ற அந்த லட்சக்கணக்கு மக்களுக்கு தான் தெரியும். அவருடைய நடத்துவோம் மதிய உணவு என்பது வேறு, ஆனால் காலை உணவு என்பது மட்டும் யோசித்து பாருங்களே என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையில் வேட்பாட்டுக்கு சென்று விடுவார்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள், கொத்தனார்களை, சித்தார்களை செய்யக்கூடியவர்கள் காலையில் எழுந்து சென்று விடுவார்கள். அந்த குழந்தைகள் காலையிலே பசுவோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைய திட்டத்தை அறிவதற்கு முன்பாக, அறிவிப்பதற்கு முன்பாக. ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளை புரிந்து மனித நேயத்தோடு அந்த பச்சிலம் குழந்தைகள் வள்ளுவன் சொன்னதை போல் பகுத்துண்டு பள்ளியில் பகுத்து விட்டு எல்லாம் தலைகின்ற அந்த வல்லமுடைய வார்த்தை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு வழக்கியமான முதலமைச்சர் என்று சொன்னால் அது என்று பாசுகிறது தலைவலியாக என்பதை என்னால் உணர்ந்து சொல்ல முடியும். எல்லா மனித நேயம், எல்லாரையும் மதிக்க வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மகத்துவமானவர்கள் அவர்கள் கடவுளுக்கு நிகழாக என்று திருமூலர் சொன்னதை போல் அன்பே கடவுள். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நேசித்து சுவாசித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கை, அந்த கொள்கையை மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு முகமூடி அன்று வருகிறது. அதை உணர்ந்து அதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? எங்க ஊருக்காரர்கள், புதுக்கோட்டைக்காரர்கள் அமைச்சர் அந்த மும்மொழி கொள்கையை உணர்ந்து அந்த முகமூடியை கிழித்து ஒட்டுமொத்த மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக அந்த கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறார்? மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றால் உங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கிறார். அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே மாணவிகு முதலமைச்சராக, வீரமிகு முதலமைச்சராக மாண்புமிகு எனது அருமை தளபதியார் சொல்கிறார், 1000 கோடி அல்ல 10,000 கோடிகள் கொடுத்தால் அந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று தலைமையிலான சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இது அன்றைக்கு அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கலைஞரை வழிநடத்தப்பட்ட இருமொழி கொள்கை வென்றுள்ளார். இந்த வன்முறைகளை நாடுகிறோம் என்று உறுதியளித்து சொன்னார் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு அடுத்த கட்ட அடுத்த தலைவர்களுக்கான திட்டங்களை நேசிக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக, உணர்வாளராக அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களை மதித்து
மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை. அப்படிப்பட்ட அவர் இப்படி என்ன இன்றைக்கு சமீபத்தில் ரவி என்பவர் ஒருவர் தெரியும். அந்த ஆளுநரில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன கூத்துக்களை நடத்திக் கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன, அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநருடைய தோல்வியை காணக்கூடிய நிலை உருவாக்கி காட்டிய மாநில நமக்கு அவர்கள் அறிவியலின் தலைமுறையாக சட்டரீதியாக இன்றைக்கு அந்த சட்டத்தின் மூலமாக எத்தனையோ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலங்களிலும் தலைவியில் இருக்கிறார்கள். தமிழரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள். ஒரு கன்னடர் சொல்கிறார், இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உண்மை தூண்டியது தமிழ்நாடுதான், அது இந்த திராவிட சிக்கலாக தான் என்று விளக்க சொல்கிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், முதலில் உண்மையை இங்கே இணைப்பது நமது மண், நமது மொழி, நமது கலாச்சாரம். இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட கழகத்தோடு முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உனக்கு பிடித்தவனை நீ வணங்கிக் கொள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, அதை உணர்ந்து கொள். இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட, நான் சின்ன கருப்பனை கும்பிடக்கூடியவன், நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன், சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நானும் என்னை சார்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும், அது வேறு. ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால்தான் சொல்லுகிறேன், இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்துத்துவா இந்த திராவிட மண்ணுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக 22 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் உழைக்கும் நேரத்திலான உத்தரவாக இந்த மண்ணுக்காக வேண்டும். அவர்களின் கடமை என்பதை நான் கைதியாக சொல்கிறேன், இது விளக்க சொல்கிறேன். உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம்? உண்மையை விளக்க சொல்வதற்கு எனக்கு என்ன பயம்? ஆகவேதான் உறவுகளே, உங்களை பார்ப்பதிலே பெருமை, அதை விட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக இன்றைக்கு இந்த வயதிலும் தள்ளாது தளராது உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா. அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே முழுமையாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவன் இந்த மண்ணிலே எங்களுக்கோ நம்மளுக்கோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அப்படி அவருடைய பணியை வாழ்வதற்காக என் ஆயுள் காலத்திலே 10 ஆண்டுகளில் என் ஆயுளின்